ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்லம்மா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மாட்டுப்பொங்கல் மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி விலாக் தான். மாட்டுப்பொங்கலுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் பூஜையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி வெங்கல பானையில் ஜாக்கெட் பிட்டு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருவோம். வச்சுட்டு அதை சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே எடுத்து நாங்கள் பூஜை அறையில் ஒரு துணி வச்சு மூடி கட்டி வச்சுருவோம். அதை மறு வருஷம் தான் எடுப்போம். எடுத்துகிட்டு அந்த ஏற்கனவே உள்ள ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு புதுசாக அந்த மாதிரி ஜாக்கெட் ஒன்று இந்த மாதிரி அலசி காய வச்சு தான் எடுத்து உள்ளே வைக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கன்னியாக உள்ளவங்க கல்யாணம் ஆகாமலே இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு படைக்கிறதுக்காக இந்த மாதிரி பூஜை. வருஷம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செய்வோம். இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நடு இலையில் நான்வெஜ் வைக்கக்கூடாது. நடு இலையில் ஃபுல்லாக வெஜிடேரியன் வச்சிடணும். ஒரு பக்கத்தில் உள்ள 2 இலையிலையும் தான் நான்வெஜ் எல்லா நான்வெஜ் ஐட்டமும் செஞ்சு வைக்கணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் செய்வாங்க. இதே மாடு வச்சுருக்கிறவங்க வீடுனா பார்த்திங்கன்னா மாடு நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவாங்க. இதே கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடை வச்சு ஜல்லிக்கட்டு நடக்கும். அப்புறம் மாடெல்லாம் வச்சு ஊர் சுற்றி வருவாங்க. மாட்டு வண்டி, அப்புறம் டிராக்டர் இதெல்லாம் வச்சுட்டு பசங்கள்லாம் அதில் ஏற்றிக்கிட்டு எல்லாம் பொங்கலோ பொங்கல்னு ஜாலியாக கத்திகிட்டே போவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாட்டுப்பொங்கலை எப்படி கொண்டாடுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுனில் இருந்தால் அது வேறு மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி கிராமத்தில் இருந்தால் அது பொங்கல் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற விதம். நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களா, டவுனில் இருக்கீங்களா, உங்களோட பொங்கல் எப்படி போச்சு, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல்